கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேடம், இவங்களோட ராசி அதிபன் சந்திர பகவான். இவங்களுக்கு செவ்வாய் சாதகமான பிளானட்டா, பாதகமான பிளானட்டா அப்படின்னு கேட்டா, பொதுவா இந்த 12ஆம் பாவம் நமக்கு ஏற்படக்கூடிய செலவு அப்படின்றத குறிக்கும். அதுவும் கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாருங்க, இந்த 48 நாள்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தனிமை அப்படின்றது இவங்களுக்கு இந்த காலகட்டம் பொதுவா கடகம் தனிமையை கொடுமையா நினைக்கும். அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ரொம்ப ஓரியன்டட். தீபா அருளாளன் மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியாக சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்க பயிற்சி வகுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அது ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் எனக்கும் சொன்னாங்க, மேடமோட ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம் மேம். இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தையும் சரி ஜோதிடத்தையும் சரி மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க. அதுக்கு முதற்கண் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூம்மா. இன்னைக்கான டாபிக் வந்து மேம், செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி வந்து இப்போ ஒரு 48 நாள் ஒரு லாங் பீரியட்ல தான் வருது. ஸோ இந்த 48 நாள் நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் சாதகமான விஷயம் என்ன, பாதகமான விஷயம் என்ன, இவங்க லைஃப்ல இந்த 48 டேஸ்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்ன சம்பவமா இருக்கும், அந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு சாதகமா அல்லது பாதகமா. முதல்ல செவ்வாய் பயிற்சின்னு என்ன ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பாக மேடம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இந்த செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா வீர தீர பராக்கிரம குணாதிசயங்கள் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்னே வச்சுக்கோங்களேன். 100 பேர் இருந்தாலும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்க, செவ்வாய் உச்சம் அடைஞ்சவங்க, அவங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியரில் வேறு மாதிரி இருக்கும். நான் சிங்கம் மாதிரி வந்து உட்காருவேன் அப்படின்றது தான் செவ்வாயினோட கேரக்டர். அதே மாதிரி அடங்க மறு அப்படின்றது செவ்வாயினோட கேரக்டர். நான் பாட்டு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். என்னை லைட்டாக சீன்ன அப்படின்னா கூட பெரிய நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 தலை பாம்பு மாதிரி படம் எடுப்பேன் அப்படின்றதும் செவ்வாயினோட கேரக்டர். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் செவ்வாய் அப்படின்னாலே கோவம் வரும், டென்ஷன் ஆவாங்க, இரிட்டேட் ஆவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாயினோட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது மேடம். நான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நானே வந்து வேணாம் அப்படின்னு யோசிச்சாலும் அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன். நல்லதோ கெட்டதோ நான் செஞ்சு முடிச்சுடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் கேரக்டர்ஸ் செவ்வாய் பகவானுக்கு இருக்க தான் செய்யுதுங்க மேடம். அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 48 நாட்கள் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் அவருக்கு சமமான ஆற்றல் பொருந்திய கிரகம். ஆக மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணி கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி சாதகமா பாதகமா அப்படின்னு கேட்டீங்க. அந்த மாதிரி சாதகமான பலன்களை கொடுக்க போறாரு. பாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ராசிகளும் இருக்க தான் செய்யுது. அப்படி பாதகமான பலன் அப்படின்னா அதை என்ன பண்ணா செவ்வாய் பகவான் பிரீத்தி ஆவார், அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இந்த பதிவுல சொல்லலாம் மேடம். சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. செவ்வாய் பயிற்சினா என்ன, எப்ப செவ்வாய் பகவான் பயிற்சி ஆறாரு அப்படின்னு ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியா செவ்வாய் பயிற்சியோட அந்த பலாபலன்கள் என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு இந்த 48 டேஸ், அதாவது செவ்வாய் பயிற்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போகுது, என்ன சம்பவம் அவங்க லைஃப்ல நடக்க போகுது, அது சாதகமா அல்லது பாதகமானு சொல்லுங்க மேம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேடம், இவங்களோட ராசி அதிபன் சந்திர பகவான். இவங்களுக்கு செவ்வாய் சாதகமான பிளானட்டா பாதகமான பிளானட்டா அப்படின்னு கேட்டால் சந்திரனுக்கு சமமான ஆற்றல் பொருந்தியவன் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மற்றும் 10க்கு அதிபன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். அவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் வந்து அமர்ந்திருக்கார். அது இவங்களுக்கு என்ன பாவம், 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேடம், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த 12ஆம் பாவம் நமக்கு ஏற்படக்கூடிய செலவு அப்படின்றத குறிக்கும்.
குறிக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் அப்படின்றது குறிக்கும். நம்மளோட தூக்கம், நல்லா சாப்பிட்றோமா, நல்லா தூங்குறோமா அப்படின்றத கொடுக்கும். நம்ம தனிமையாக இருக்கோமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கோமா அப்படின்றத குறிக்கும். அதே மாதிரி தியானம், ஆன்மீக நாட்டம், அது மோட்ச விரயஸ்தானமோ, அந்த ஆன்மீக நாட்டம் அப்படின்றது நீங்கள் பக்தி மார்க்கத்தில் போக போகிறீங்களா, ஞான மார்க்கத்தில் போக போகிறீங்களா. ஞான மார்க்கத்தில் போனால் தியானத்தை குறிக்கக்கூடிய இடம், பக்தி மார்க்கத்தில் போனால் இறை வழிபாடு, நம்ம ஆலய தரிசனம், அதே மாதிரி தீர்த்த யாத்திரை, இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். இப்போ இந்த இடத்துல செவ்வாய் வந்து அமர்ந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் கடகராசி என்பதுக்கு என்ன வரும், ஒரு செலவு அப்படின்றது ஏற்படும். ஐயோ என்னம்மா செலவு ஏற்படுமா, அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. பூமி வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்றது உண்டு. செவ்வாய் அப்படின்னாலே பூமிகாரகன்மா. பூமிகாரகன் அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு பூமி வாங்கிறதுக்கான ஒரு பிராப்தம். வீடு வாங்கலாமா, இல்லை இந்த இடம் வாங்கலாமா, இல்லைனா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட், இப்போ கோழி பண்ணை வைக்கிறது, இல்லைனா நம்ம வந்து பேர்ட்ஸ் வாங்கி வீட்டில் வைக்கிறது, பண்ண வைக்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பூத்தொட்டிகள் வாங்கி வைக்கிறது, அப்படி ஒரு செலவு. இந்த செலவு பண்ணுறதுனால என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது, என் மனசுக்கு நிறைய திருப்தி இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ தொழிலாக பாவிக்கிறவங்க, தொழிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணைகள் வைக்கிறது, முக்கியமாக இந்த கோழி பண்ணை, இந்த ஆட்டு பண்ணை, இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணைகள் வைக்கிறது, இல்லை வீட்டுக்கு பசுமாடு வாங்குறது, இல்லை விவசாயம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கவங்களாம் ஒரு நிலம் வாங்கி, ஒரு காணி நிலம் இல்லை கொஞ்சம் நிலம் வாங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்யறது, அந்த மாதிரி தானியங்களை சேர்த்து வைக்கிறது, அந்த தானியங்களை வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறது, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் வேலை. இல்லைம்மா நாங்கள் சிட்டியில் இருக்கோம், நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த 12ஆம் பாவம் செவ்வாய் என்னம்மா ஏற்படுத்துவார். மொதல் விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பூமி சம்மந்தப்பட்ட ஒரு யோகம் அப்படின்றத ஏற்படுத்துவார். இப்போ நிறைய கடகம் வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்க, ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமம் எங்களுதுங்க, அங்கே ஒரு விவசாய நிலம் வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்க, இப்படி ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக அதுக்கான பிளான் நீங்கள் செய்வீங்க. பெரும்பாலான கடகத்துக்கு அதெல்லாம் நடக்கும் அப்படின்றது உண்மை. அதே மாதிரி சில கடகராசிக்காரர்கள், பொதுவாக ஒரு ராசியில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்கம்மா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேடுதல்கள் அப்படின்றது இருக்க தானே செய்யும். அப்போ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணை வைக்கணும்னு ஆசைப்படுவாங்களா, இல்லை. சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதி பர்சன்ஸு இல்லைனா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேங்க, அந்த வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு போகிறதுக்கான யோகம் அப்படின்றது வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வரும். அதே மாதிரி எனக்கு தூக்கம் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, தூக்கத்துக்கு தவிக்கிறேன். மருத்துவர்னோட உதவி அப்படின்றதுனால, மருந்துகளோட தயவு அப்படின்றதுனால இந்த இன்சோம்னியா, தூக்கமின்மை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்றது வரும். நாங்கள் வந்து பாருங்கள் ஆன்மீகத்தில் எங்களுக்கு ரொம்ப நாட்டங்க, அந்த ஆன்மீகத்தில் நாங்கள் தேடிட்டுருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறை ஆற்றலை தேடுறோம், இறைவனை அடையணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு நிம்மதிக்காக தேடி அலையிறவங்க அப்படின்றவங்க கடவுளை கெட்டியமாக பிடிச்சிப்பாங்க. அதுவும் கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாருங்கள், இந்த 48 நாளில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் முருகனோட கனெக்ட் ஆவீங்க. முருகனோட கோயிலுக்கு போகிறது, முருகனை வழிபாடு பண்ணுறது, முருகனை அப்பப்போ பார்க்கறது, முருகனோட பாடல்களை கேட்கறது, முருகனோட நாமத்தை யாரோ சொல்ல கேட்கறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றத அனுபவிப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனிமை அப்படின்றது இவங்களுக்கு இந்த காலகட்டம், பொதுவாக கடகம் தனிமையை கொடுமையாக நினைக்கும். அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ரொம்ப ஓரியன்ட், ஃபேமிலி, எனக்கு ஃபேமிலி தாங்க ப்ரையாரிட்டி, இப்படிலாம் நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டம் தனியாக இருக்கலாம். தனியாக இருக்கும்போது எனக்கு ஒரு அலாதி திருப்தி இருக்குது, பயங்கர நிம்மதி இருக்குது, ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்றது இருக்குது அப்படின்றத உணர்வீங்க. இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மேடம் ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிங்க, ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா கடகத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு. நிறைய கடகம் வெளிநாடு போக போகிறாங்க, அது ஒரு பெரிய சம்பவம். ஒரு குறிப்பிட்ட கடகராசி பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு பூமி யோகம், ஒரு பூமி அப்படின்றது வாங்க போகிறாங்க, இப்படி ஒரு சம்பவம் அப்படின்றது நடக்க போகுது. அதுக்கு அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி, இது இவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குமா பாதகமான பலன்களை கொடுக்குமா அப்படின்னா, கடகத்துக்கு செவ்வாயினால் எல்லாமே சாதகமான பலன்கள் தான் வரப்போகுது. பெருசாக வந்து எந்த விதத்துலையும் நெகட்டிவ் அப்படின்றது இல்லை மேடம். சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. கடகராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 48 நாள் இந்த காலகட்டமானது அவங்களுக்கு சாதகமா தான் அமைய போகுது. அந்த சம்பவம் வந்து 2 சூப்பரா சொல்லியிருக்கீங்க மேம். ஒன்று வந்து வெளிநாடு போவாங்க, இன்னொன்று வந்து பூமி யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸா இது அமையும். நன்றி மேம்.
நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்ல யாராவது கண்டிப்பா இந்த ராசியா இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்க. அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.